ராமேஸ்வரத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய பாம்பன் ரயில் பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. 2 கிலோமீட்டர் நீள பாலத்தில் ரயில் போக்குவரத்தையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிக நிதியை மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. அதிக நிதி அளித்த போதும் சிலர் அழுது கொண்டே இருப்பதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டிலிருந்து வரும் கடிதங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில்தான் உள்ளன. தலைவர்களின் கையெழுத்தாவது தமிழ் மொழியில் இருக்கக்கூடாது என பிரதமர் மோடி கேள்வி. ராமநவமியை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் மோடி தரிசனம். பாரம்பரிய வேட்டி சட்டையுடன் வந்திருந்த பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்பு. உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். முதல்வரை பாரம்பரிய முறைப்படி வரவேற்ற தோடர் பழங்குடி மக்கள். தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழ்நாட்டின் வலிமையை குறைக்க பாஜக அரசு துடியாய் துடிப்பதாக முதல்வர் விமர்சனம். தமிழ்நாட்டு மக்களின் அச்சத்தை பிரதமர் போக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை நான் கேட்க விரும்புவது, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும். தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதிமொழிய தமிழ்நாட்டு மண்ணில் நின்று நீங்க வழங்கணும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கவில்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம். சென்னையில் சந்திப்பு நடைபெற்றதாக தகவல்கள் வெளியான நிலையில் மறுப்பு. நான் உங்களுக்கு சந்திச்சா தைரியமா போய் சந்திப்பேன். இதனால சந்திச்சேன்னு சொல்லுவேன். நீங்களா ஒரு கற்பனையில சந்திச்சிருப்பாரோ சந்திச்சாரா என்ன அது போட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் M.A. பேபி. கேரள முன்னாள் அமைச்சரான பேபியின் பெயரை பிரகாஷ் காரத் பரிந்துரைத்த நிலையில் ஒருமனதாக தேர்வு. அயோத்தி ராமர் கோயிலில் பாலராமர் சிலை மீது சூரிய ஒளி விழுந்த அதிசய காட்சி. கோயிலில் குவிந்திருந்த திரளான பக்தர்கள் நேரில் கண்டு பரவசம். அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் டொனால்டு டிரம்ப் மற்றும் எலான் மஸ்கிற்கு எதிராக போராட்டத்தில் குதித்த மக்கள். வரி விதிப்பு கொள்கை, அரசு பணியாளர்கள் நீக்கம் உள்ளிட்டவையை உடனடியாக கைவிட வலியுறுத்தல்.